வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோடோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ரீசெண்டா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. அவருமே ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போறாரு. அப்படி போனவர் திரும்பி வரவே இல்லை. அப்படியே கட் பண்ணி 9 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அந்த டைம் யாரோட எலும்பு கூட போலீஸ்க்கு கிடைக்குது. அதாவது எலும்பு கூட பாகமா அங்கங்க கிடைக்குது. இது யாரோட எலும்பு கூடுன்ற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு சின்ன பையன் கடத்தப்படுறான், அதுக்கப்புறம் கொல்லப்படுறான். அந்த சின்ன பையனை யாரு சாவடிச்சா, இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரேண்டமா ஒரு சீனை காட்டுறாங்க. அது என்னன்னா காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு நபர் குழிய தோன்றாரு. அந்த இடத்துல பார்த்தா எலும்பு கூட இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச எலும்பு கூட எடுத்துட்டு இருக்காரு போல. இந்த எலும்பு கூட இங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. எடுத்தவர் யாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. காமினி அப்படின்ற ஒருத்தங்களுக்கு கமல்னு ஒரு நபர் கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கு போல. இந்த காமினி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னா இந்த காமினியை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க போல. அந்த லவ்வர் என்ன சொல்றாருன்னா, நீ அவன் கூட ஒன்னா இருக்கிறத மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இரு, ஏதாவது பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடலாம்ன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. அவன் கூட நீ ஒன்னா மட்டும் இருக்க கூடாது, அதுக்கப்புறம் நான் செம்மையா அப்செட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. அதாவது காமினி கமலை கல்யாணம் முடிச்சிட்டாங்கல்ல, கமலோட ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொண்ணை தான் உன்னோட அப்பா பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கமலோட ஊருக்கு போனோம் பாத்தீங்களா, இவங்களுமே டிராவல் பண்ணி போறாங்க. கமலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால ஒரு பகுதியை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆக்சுவலா மாமனாரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் எல்லாம் இழந்துட்டாரு போல. மருமக மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீதாமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த கமலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வையின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்றதுக்காக போறாரு. இது எல்லாத்தையும் காமினி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வரும்போது ஒய்ஃப் டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கமலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவருமே கொஞ்ச நேரத்துல பக்கத்துல படுத்து தூங்கிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் கமல் இருக்காருல, ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இப்பயும் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுங்க, இன்னைக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகுது, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, விருப்பம் இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஆக்சுவலா இவங்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொந்தக்கார அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை மீறி அங்கிள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல. அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, இவங்க அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் இந்த கமல் இருக்காரு பாத்தீங்களா, வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஆப் மூலியமா யாரோ கால் பண்ணி பேசுறாங்க. அந்த நபர் மும்பை வரைக்கும் போனோம், வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மும்பைக்கு போற மாதிரி வேலை வந்திருக்கு, கொஞ்சம் காசு நிறைய கிடைக்கும், நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் காமினி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப மாமனார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போயிட்டு சீக்கிரமா வாடா, இவளை வெயிட் பண்ண வைக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அந்த கமலும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிளம்புனவரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரணும்ல, அப்படி வராம இருக்கவே வீட்டுல இருக்கவங்க பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்னும் வரலன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஓடியே போயிருது, இன்னும் அவர் வர மாதிரியே இல்ல. அதனால போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி இந்த மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, மருமகளை கூட்டிட்டு வந்துடுறாரு. கம்ப்ளைண்ட்லாம் இந்த இடத்துல பண்ணிடுறாரு. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியே ஒரு வாரம் ஓடிடுது. இருந்தாலுமே பையன் வராம இருக்கான். அதே மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து பெருசா எந்த ஒரு தகவலும் வரல. கடைசியா மும்பைக்கு போற மாதிரி தான் போனா, திரும்பி வரலன்ற மாதிரி அப்பா திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு வராரு. ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஏறக்குறைய 9 வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த 9 வருஷத்துல இந்த காமினி இருக்காங்கல்ல, அந்த மாமனாரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க போல. இப்ப காமினியை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு வாழ்க்கையில இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப காமினி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. அப்படி கல்யாணம் பண்ணிருக்க நபரோட பேரு ஆனந்த் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்குமே 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுல மூத்த பையனுக்கு இவங்க சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்கும் போது ஆனந்த் அந்த இடத்துக்கு கோவமா வராரு. ஆனந்த பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டர் ஜாப்லாம் பண்றவர் போல. நீ எதுக்காக இவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க, இவன் தான் வளர்ந்துட்டான்ல, இவனோட வேலையை இவனே பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பையனால பேசவும் முடியாது போல. நீ இந்த மாதிரி செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தனா இவனுக்கு தைரியம்ன்றது வராமையே போயிடும், இவன் தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கிறவர்னு சொன்ன பாத்தீங்களா, கொஞ்சம் ரவுடிசம் கலந்தும் அந்த வேலையை பார்ப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி வேலைக்கு ரவுடிசம் பண்ணாதான் செட் ஆகும். இவருக்கு இன்னொன்று பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இவருமே கிளம்புறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பையனை பெருசா பிடிக்க மாட்டேங்குது. பையனை எப்ப பாரு
திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஏரியா, அதாவது மும்பைல இருக்க இந்த ஏரியாக்கு இப்ப சுனில் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த சுனில் ரொம்ப வருஷமா இந்த ஊர் பக்கம் வராம இருந்திருப்பாரு போல. சுனில், உன்னை பார்த்து பல வருஷம் ஆயிருச்சே, என்னப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கன்ற மாதிரி ஒருத்தர் கேக்குறாரு. அதுவா, நான் வேற ஊர்ல பிசினஸ் மாதிரி பண்ணேன், அந்த பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டுருச்சு, அதனால தான் சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டேன், இங்க ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு பிளான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளான் போடுறியா, காசு இருக்கான்னு கேட்கும் போது காசெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சுனில் பேசிட்டு இருக்கான். இந்த சுனில் கேரக்டரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப காமினி இருக்காங்க பாத்தீங்களா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. நமக்கு சுனில்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யாரோ ஃபாலோ பண்றது இவங்களுக்குமே ஃபீல் ஆகுது போல. இவங்க கொஞ்சம் வேகமா நடக்கிறாங்க. பதட்டத்துல கையில இருக்க பேக கீழே போட்டுட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. அந்த சுனில் இவங்க வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துடுறான். இவங்க வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துறாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்டான ஆனந்த் கவனிக்கிறாரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காமினி கிட்ட கேக்குறாரு. என்ன யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்தது, ஃபாலோ பண்ணவன் வீடு வரைக்கும் வந்துட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இரு நான் பாக்குறேன்ற மாதிரி இவருமே வாசல் கிட்ட வந்து பாக்குறாரு. யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அதெல்லாம் யாரும் இல்ல, நீ தான் கற்பனை பண்றன்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க, இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, கடைசி 10 நாளாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தேவையில்லாம பயப்படாத, எதுவும் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. எங்க போலீஸ் கிட்ட போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவசரப்படாத, இன்னொரு வந்தா போலீஸ் கிட்ட போய்க்கலாம்னு சொல்றாரு. அடிக்கடி அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்காக அந்த சுனில் இவங்கள ஃபாலோ பண்றான் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க பையனை கூட்டு போறதுக்காக 2 பசங்க வந்திருக்காங்க. இந்த 3 பசங்களும் பக்கத்து பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க போல. சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்களுமே பையனை அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுக்குமே வெளியே வேலை இருக்கு போல. நான் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு ஈவினிங் ஆயிடும், பையன் வந்தானா நீ கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கோன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பையன் இப்ப காலையில தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த 2 பசங்க அவங்க ஸ்கூல் வந்தோடனே பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பையன் மட்டும் தான் தனியா வந்துட்டு இருக்கான். அப்படி தனியா வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சாக்லேட் வேணுமான்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இது சுனிலா என்னன்னு தெரியல, இந்த பையனுமே சாக்லேட்டை கையில வாங்குறான். அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு காமினி வீட்டுக்கு வரும்போது வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, அம்மா பையன் ஈவினிங் ஆயும் வீட்டுக்கே வரலமா, உங்களுக்கு கால் பண்ண போனே நீங்க எடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பேட்டரி டவுன் ஆயிருக்கும், அதனால தான் எடுக்காம இருந்திருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்தோன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே ஸ்கூல்ல விசாரிக்கிறாரு. அப்பதான் பையன் ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப காலையிலேயே பையனுக்கு ஏதோ ஆயிருக்கு, பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. கடைசி 10 நாளுக்கு மேல யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார் நேத்து கூட அவன் என்ன ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது, நான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கான்ஸ்டபிள் தான் அந்த சமயம் இருந்திருப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் நான் தான் சார் அந்த சமயம் இருந்தன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க பதட்டமா வந்திருப்பாங்க, யாரோ ஃபாலோ பண்ணாங்க, அதனால தான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பார்க்கும்போது யாரோ வந்திருக்க மாட்டாங்க. இவர் ஹஸ்பண்டை வர வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஹஸ்பண்டும் திரும்பி ஃபாலோ பண்ணானான்னு கேட்கும்போது இவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஃபாலோ பண்ணவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணவன் அடையாளம் தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், அவனை திரும்பி நான் முழுசா பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது, நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இவங்களை பேசி அனுப்பி வைக்கிறாரு. அந்த சின்ன பையன் கூட 2 பேர் போனாங்கல்ல, அந்த பசங்க கிட்ட பேசி பாருங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த காமினி இருக்காங்கல்ல, என் பையனுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காமினி கவலைப்படாத, போலீஸுங்க கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுமே இந்த 2 சின்ன பசங்க கிட்ட பேசி பாக்குறாரு. சார் எங்க ஸ்கூல் இந்த சைடுல இருக்கு, நாங்க திரும்பிட்டோம், அவன் தனியா தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாராவது பேசினதை பாத்தீங்களான்னு கேட்கும் போது இந்த பசங்க தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஏரியால விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் யோசிக்கிறாரு. இப்ப நிறைய இடத்துல போட்டோவை காமிச்சு இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. மிரட்டல் காலம் வரல, அப்ப எதுக்கு தான் பையனை தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பையனோட பாடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது பையனை கடத்தினவன் சாவடிச்சு போட்டு வச்சிருக்கான். இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பாடியை அடையாளம் காட்டுறதுக்காக பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் பையனோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சார் யார் இந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் சரி, அவனை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்டான ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாலும் என் பையன் எனக்கு திரும்பி கிடைக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கமலோட அப்பாவை காட்டுறாங்க.
கமலோட அப்பா இன்னும் கமலை தேடிட்டு இருக்காரு போல. கமல் காணாம போய் 9 வருஷம் ஆயிருச்சு. 9 வருஷம் ஆயும் இன்னும் விசாரிக்கிறதுக்காக வந்தா எப்படி சார் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கேக்குறாரு. எங்க என் பையன் செத்து போயிட்டான்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் துக்கத்தை தாங்கிப்பேன், கிடைக்கவே இல்லைன்னு சொன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிச்சிடணும், நம்ம சாவறதுக்குள்ள பையனை பாத்துறணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் ஏரியாக்குள்ள நிறைய இன்ஃபார்மர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபார்மர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, இன்ஃபார்மர் எல்லார்கிட்டயும் பேச்சு கொடுத்திருப்பாரு. அப்படி பேச்சு கொடுக்கும் போது ஒரு டீ கடைக்காரர் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு. அது என்னன்னா, அந்த லேடி நடந்து போகும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருக்கான்றதை கவனிச்சிருப்பாரு. அந்த டீ கடைக்காரரை கூட்டுவான்னு சொன்னோன்னே அவருமே கூட்டு வந்துடுறாரு. இப்ப டீ கடைக்காரர் கிட்ட என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு வாரமா அவன் ஃபாலோ பண்ணான் சார். என் டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த லேடி கிராஸ் பண்ணோன்னா அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போவான் சார். அடிக்கடி ஃபாலோ பண்றதுனால எனக்கு லைட்டா டவுட் வந்தது சார். அதனால தான் விசாரிக்கும் போது சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, அவன் அடையாளம் தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் சார், நான் வரையறதுக்கு வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஹெல்ப்லாம் பண்ணிடுறாரு. அந்த பையன் இறந்து போனதை 2 பேராலையும் ஏத்துக்கவே முடியல. 2 பேருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அந்த டீ கடைக்காரர் சொன்ன அடையாளம் மூலியமா அந்த சுனிலோட போட்டோவை வரைஞ்சிடுறாங்க. யாரவரைய பார்க்க சுனில் மாதிரி தான் இருக்கான். அந்த காமினி கிட்ட காமிக்கலான்ற மாதிரி இவங்களுமே காமினி கிட்ட காட்டுறாங்க. சார், இவன் தான் என்ன ஃபாலோ பண்ணான்ற மாதிரி காமினி சொல்றாங்க. எங்க ஃபாலோ பண்ணவன் யாருனே தெரியலன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படிங்க தெரியுதுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், நான் முழுசா பார்க்கல சார், ஓரளவுக்கு பார்த்தேன், கண்டிப்பா இவன் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. ஆனந்த பொறுத்த வரைக்கும் யாரவரைய ரவுடி வேலை தானே பாக்குறாரு. இவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்ட இந்த சுனிலோட போட்டோவை தந்துடுறாரு. போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், நான் சொல்ற மாதிரி செய்யுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது அவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ சரமரியா கத்தியில குத்தி இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களுமே டாக்டரை பாக்குறாங்க. 2 பேர் வலி மறைச்சு கத்திய வச்சு குத்தி இருக்காங்க. இப்போ ஓகே தான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்க பார்க்கலான்னு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் சுனில ஒரு நர்ஸை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இன்ஸ்பெக்டர் மறைச்ச மாதிரி வந்துடுறாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். சார், நைட்டு நேரம் நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட மாதிரி 2 பேர் சடனா வந்து அட்டாக் பண்ணாங்க. கத்திய வச்சு என் கதையை முடிச்சிருப்பாங்க சார். அந்நேரம்னு பார்த்தா அங்க ஆளுங்க வந்தாங்க. அதனால தான் நான் பொழைச்சேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ எதுக்காக காமினியை ஃபாலோ பண்ணன்ற மாதிரி காமினி போட்டோவை காட்டுறாங்க. இவன் கொஞ்ச நேரம் திருன்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, இவங்க எனக்கு தெரிஞ்ச லேடின்னு நினைச்சேன் சார், அதனால தான் ஃபாலோ பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்ச லேடி இல்லன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி சொல்றான். பொய்லாம் சொல்லாத, அந்த லேடியோட பையனை நீ தான் தூக்கி இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், நான் யாரையும் தூக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் தூக்குன மாதிரி நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, இவன் தூக்கலன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் என்ன கேட்கிறாருன்னா, அந்த லேடி தெரிஞ்ச லேடி மாதிரி தெரிஞ்சிருந்தா நேரடியா நீ அவங்க கிட்டயே கேட்டிருக்கலாமே, எதுக்காக கேட்கலன்னு கேட்கிறாரு. சார், கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த லேடி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த லேடி மாதிரி எனக்கு இல்லன்ற மாதிரியும் முடிவாயிருச்சு சார், அதனால தான் அந்த லேடி கிட்ட எதுவுமே கேட்கலன்ற மாதிரி சொல்றான். என்னதான் இருந்தாலும் இவன் சொல்றது நம்புற மாதிரியே இல்ல. இவன் கூட அந்த சின்ன பையனை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. நீ இங்க இருந்து கிளம்பும் போது கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் கிட்டயும் சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. இவங்க ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி இவங்க கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, அந்த ஆனந்த் வீட்டுல ஒரு லேடி வேலை பாக்குறாங்கல்ல, அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனந்தே கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. காரணம், ஆனந்துக்கு அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பையனால பேச முடியல. அந்த பையனால மத்தவங்க முன்னாடி இவருக்கு அசிங்கமா இருக்கும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. அதனால அவரே கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி ஒரு ஆங்கிள் ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்ப ஆனந்துக்கு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, பையனை பிடிக்கல. பையனை இவரே பிளான் பண்ணி சாவடிச்சிருப்பாரா? இத பத்தி காமினி கிட்டயே கேக்குறாரு. காமினி பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பா எப்படி சார் பையனை சாவடிக்கணும்னு நினைப்பாரு? ஆக்சுவலா பையனால பேச முடியல, பையன் வந்து தனியா போல்டா இருக்கணும், அதை நீ ட்ரெயின் பண்ணுன்னு தான் சொல்லுவாரு சார். மத்தபடி பையன் மேல அவருக்கு கோவம் எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இவர் யோசிக்கிற விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஆனந்த் தான் முதல்ல சுனில செட் பண்ணிருக்காரு. சுனில் உங்களை ஃபாலோ பண்ணல, உங்க பையனை ஃபாலோ பண்ணிருக்கான். பையனை கடத்தி சாவடிச்சிருக்கான். சுனில் மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்றதுக்காக உங்க ஹஸ்பண்ட் சுனில் கதையும் முடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்காரு. இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் ஹஸ்பண்ட பத்தி நான் சொல்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்திருப்பாங்க. ஆனந்த் தான் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. அப்படி ஹெல்ப் பண்ணவரு எனக்கு வாழ்க்கையும் கொடுத்தாரு. என் பழைய கஷ்டத்தெல்லாம் மறந்து இவர் கூட நிம்மதியா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இவரெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது பழைய வாழ்க்கையில இவங்க கஷ்டப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல லைட்டா யோசிக்கிறாரு.
இப்ப சுனிலுக்கு காயெல்லாம் சரியாயிருது. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, எங்கேயாவது போறேன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவேன், ஸ்டேஷனுக்கு வந்து தினமும் கையெழுத்து போடணும்னு சொல்றாரு. இவனும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இந்த ஏரியால கடைசி ஒரு 20 நாளா அங்கங்க எலும்பு கூடுலாம் கிடைக்குது. அதாவது ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்காம துண்டு துண்டா கிடைச்சுக்கிட்டே இருக்கு போல. சார் தொடர்ச்சியா கிடைச்சுக்கிட்டே இருக்கு, கிடைக்கிற எல்லாமே ஒரே ஆளோட எலும்பு கூடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் இறந்ததும் எப்பன்றத கெஸ் பண்ணிடுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்கிறதும் தெரியுது. அப்ப 9 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கேஸ் எல்லாம் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெண்டிங்காவே இருக்கும்ல அந்த கேஸ் எல்லாம் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சுனில் இருக்கான் பாத்தீங்களா, காட்டு பகுதி கிட்ட போறான், ஒரு குழிய பார்த்துட்டு இருக்கான். இவனை ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஃபார்மர் வந்திருக்காரு போல. இன்ஃபார்மரும் எதுக்காக இங்க வந்திருக்கான்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்ஃபார்மர் இருக்காருல, இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. சார் காட்டு பகுதியில ஒரு குழிய பார்த்துட்டு போனான் சார், அந்த குழியில எதுவுமே இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு பீஸ் மட்டும் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசி 20 நாளா எலும்பு பீஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குல்ல, ஒருவேளை சுனிலோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆனந்த் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஆனந்த உட்கார வச்சு இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த் மேல இவங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, அதை பத்தி நேரடியாவே கேக்குறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என் பையன் மேல எனக்கு சில வருத்தம்லாம் இருக்கு சார், ஏன்னா மத்தவங்க வரும்போது பையன் பேசாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அசிங்கத்தை தந்தது, என்னதான் இருந்தாலும் என் பையன் சார், நான் எப்படி சார் சாவடிப்பேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சுனில வச்சு பண்ணிருக்க, சுனில மாட்டிக்கிட்டா பிரச்சனைன்றதுக்காக சுனில தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்க, உன் ரைட் ஹேண்ட் தான் தீர்த்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. சார் சுனில் கதையை முடிக்கிறதுக்கு நினைச்சது உண்மைதான் சார், ஏன்னா என் பையனை சாவடிச்சது சுனில்ன்றதுக்காக தான் அவன் கதையை முடிக்கலாம் நினைச்சேன், என் பையனை நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சுனில் நைட்டு நேரம் வந்துட்டு இருக்கும் போது 2 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுதான் இவரோட ஆளுங்க வேலையா இருக்கும், மத்தபடி குழந்தைய தூக்குனது நான் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றது உண்மையா என்னன்றது இன்ஸ்பெக்டருக்கு கன்ஃபார்மா தெரியல. என்னதான் இருந்தாலும் இவர் பையனை சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இவரை சந்தேக லிஸ்ட்லயே வச்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா சுனில இங்க இருந்து எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா சுனில் இருக்கான் பாத்தீங்களா, மிஸ் ஆவறான், தப்பிச்சு போயிட்டானா என்னன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எலும்ப வச்சு ஆணோட எலும்பா பெண்ணோட எலும்பான்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, ஆணோட எலும்புன்றது தெரிஞ்சிருக்கும், இப்ப வயசு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த வயசு கூட என்ன கேஸ் மேட்ச் ஆகுதுன்றத செக் பண்ணும்போது 9 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால கமல்ன்ற ஒரு நபர் மிஸ் ஆயிருக்காருன்றது தெரிய வருது. அவர் மும்பைக்கு கிளம்பும் போதுதான் மிஸ் ஆயிருக்காருன்றது தெரிய வருது. சோ இந்த இடத்துக்கு வந்தவருக்கு ஏதோ ஆயிருக்கு, நம்ம முதல்ல சுனில் பார்த்தான்ல அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நைட்டு நேரம் சுனில் வந்து ஒரு குழிய பார்த்தான் பாத்தீங்களா, அந்த குழி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இன்னமும் சில எலும்பு பீசஸ் இருக்கதானே செய்து, இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு அதிக வண்டி வர வாய்ப்பே கிடையாது, ரேரா தான் வண்டி வரும் போல. ஆனா கடைசியா ஏதோ வண்டி வந்திருக்க மாதிரி இந்த இடத்துல தரம்லாம் இருக்கு. இந்த வண்டி என்ன வண்டின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டயர் மார்க்கை வச்சு என்ன வண்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க சிசிடிவில அந்த டைப் வண்டிலாம் போயிருக்கான்றதை பாருங்க. எப்படியாவது இந்த வண்டியில இங்க வந்தவன கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்களும் ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பா சுனில் தான் இங்க இருக்க எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வேற பகுதியில போட்டிருக்கான். சுனில் தான் அப்ப கமலை சாவடிச்சிருக்கான் போல. சரி அந்த கமலை பத்தி எல்லா டீடைலையும் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது எலும்பு யாரோடதுன்னா கமலோடது, அந்த கமலை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கமலை பத்தி விசாரிக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அதாவது கமலோட முன்னாள் ஒய்ஃபா தான் காமினி இருக்காங்கன்றது தெரிய வருது. இத பத்தி காமினி எதுவுமே சொல்லியே, ப்ரீவியஸ் மேரேஜை பத்தி எதுவுமே சொல்லியேன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. காமினி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி காமினி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காமினி இருக்காங்கல்ல, எங்கேயோ கிளம்பணும்ன்ற மாதிரி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி காமினி வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்கள மறைச்ச மாதிரி வந்து நிக்குது. போலீஸ் தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சா போலீஸோட கார் இல்ல, வேற யாரோ கார்ல வந்திருக்காங்க போல. போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் காமினி மிஸ்ஸிங்ன்ற மாதிரி தெரிய வருது. இது காமினி மிஸ்ஸிங்கா, ஏற்கனவே சுனில் மிஸ்ஸிங், இப்ப காமினி வேற மிஸ்ஸிங்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கேஸ் எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப கமலோட அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவருமே ஸ்டார்டிங்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது காமினிய முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், ரொம்ப நல்ல மருமகளா தான் இருந்தா, என் பையன் வரவே மாட்டான்னு தெரிஞ்சோன்னே நீ இதுக்கப்புறம் இங்க இருக்கணும்னு நினைக்காதம்மா, நீ உன்னோட லைஃபை தேடி போய்க்கோன்ற மாதிரி சொன்னேன். அவளுமே கிளம்பி போனா சார், அதுக்கப்புறம் அவளை பத்தி எனக்கு எந்த தகவலும் தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆனந்த மீட் பண்ணி ஆனந்த கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் இங்க இருக்க அசிஸ்டன்ட் மாமனாருக்கு புரிய வைக்கிறாரு. இதை தாண்டி ஆளுங்க ஒரு தகவலை சேகரிச்சிருக்காங்க. அதாவது காமினி கமலை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு லவ்வர் வந்திருக்கான், இதை பத்தி அவ ஊர்ல விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த லவர் ஏன் ஆனந்தா இருக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அது என்னன்னா கமலுக்கு முன்னாடியே ஆனந்த தான் அவங்க லவ் பண்ணிருக்காங்க. ஆனந்த் கூட சேர முடியலன்றதுக்காக கமலை பிளான் பண்ணி சாவடிச்சு அதுக்கப்புறம் ஆனந்த கல்யாணம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் எதர்ச்சியா மீட் பண்ணதா காமினி சொன்னா, ஆனா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேர் ஏற்கனவே லவ் பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் என்ன சார் வளரிட்டு இருக்கீங்க? நான் கார்ல வரும்போது அவ மயங்கி விழுந்தா, நான் ஹெல்ப் பண்ணேன், அப்படிதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டது, நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணோம் சார், நீங்க ஏதோ புரியாம உளறிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் உளறேன்னா இல்ல நீ ஏமாத்திரியான்றது சீக்கிரமா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு வண்டி வந்து போயிருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியை இவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. அதாவது டயர் மார்க்க வச்சோம் சிசிடிவியை வச்சு இவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த வண்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. இப்ப அவனை அமுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த வண்டி உன் வண்டி தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் பயந்த மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டே எங்கடா ஓடுற, நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாங்க. சோ இவன் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கானா இல்ல வேற யாருக்காவது வண்டியை தந்திருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் வண்டியை கேட்டாங்க, நான் தந்தன்ற மாதிரி சொல்றான். யாருக்கு தந்த? இவனுக்கு தந்தியா அப்படின்ற மாதிரி முதல்ல ஆனந்த் போட்டோவா காட்டுறாங்க. ரெண்டாவதா சுனில் போட்டோவா காட்டுறாங்க. இவன் என்ன சொல்றானா, இவங்க ரெண்டு பேருக்குமே தரல சார், கேட்டவர் போலீஸ் சார், மிரட்டி கேட்டாரு, அதனால தான் தந்துட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். இது போலீஸ்க்கு தந்தியான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஒரு போலீஸை பாக்குறதுக்காக வராங்க. எந்த போலீஸை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா, இந்த கேஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் வந்தார் பாத்தீங்களா, அந்த கான்ஸ்டபிள் கிட்ட தான் வண்டியை தந்திருக்காரு போல. இந்த கான்ஸ்டபிள் தான் யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நடுவுல இவங்களுக்கு தகவல்லாம் கொடுத்திருப்பாரு. கான்ஸ்டபிளா இருந்துட்டு நீ தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா கேக்குறாரு. இவனுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையா சொல்லு, நீ தான் அங்க வண்டி எடுத்துட்டு போயிருக்க, எதுக்காக வண்டி எடுத்துட்டு போன, என்ன பண்றதுக்காக போன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது காமினிக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த எக்ஸே இவரா தான் இருப்பாரு. நீ கமலை கல்யாணம் பண்ணு, ஆனா ஒன்னா மட்டும் இருக்காத, முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இரு, கமலை உன் லைஃப்ல இருந்து எப்படியாவது பிரிச்சு உன் கூட நான் சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவன் கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே இவன் வீட்டையும் செக் பண்ணிருப்பாங்க. இவன் வீட்டுல தான் சுனில லாக் பண்ணி வச்சிருக்கான், அதே மாதிரி காமினிய லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப காமினிய ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி காமினியும் சொல்றாங்க. அதாவது காமினியை பொறுத்த வரைக்கும் அவரை தான் லவ் பண்ணிருப்பாங்க, ஆனா சூழ்நிலை காரணமா கமலை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. கமல் கிட்ட இதெல்லாம் வேணாம் வேணும்ட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கமல் செம்ம கடுப்பாயிடுவாரு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஒண்ணு மண்ணா இருந்துருவாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, வேணும்ட்டே எனக்கு டாக்ஸி வேணும், மும்பைக்கு போகணுன்ற மாதிரி டாக்ஸியை புக் பண்ணிடுறாரு. அதுதான் அவனை மும்பைக்கு வர வச்சு சாவடிக்கலான்னு பிளான போட்டிருப்பாரு. அந்த சுனில் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். சுனில் கிட்ட பேசி தான் வந்த அந்த கமலோட கதையை முடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல புதைச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து புதைச்சிருப்பாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக சுனிலுக்கு நிறைய காசு தந்திருப்பாரு. கொஞ்சம் வருஷம் இந்த ஊர் பக்கம் வராத, எங்கேயாவது போயிடுன்னு அனுப்பி விட்டுருப்பாரு. நம்ம கொஞ்சம் வருஷம் சேராம பிரிஞ்சே இருப்போன்ற மாதிரி காமினி கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பதான் இவருக்கு போலீஸ் ட்ரைனிங்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இவர் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்துல காமினி வந்து எதர்ச்சியா ஆனந்த் கூட பழகி இருப்பாங்க, புடிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவருக்குமே அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி நீ உன் வாழ்க்கைய பாரு, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க சுனிலை யூஸ் பண்ணதுதான் தப்பா போயிருக்கும். சுனில் இவர் தந்த காசெல்லாம் செலவு பண்ணி முடிச்சிருப்பான். திரும்பி அவனுக்கு காசு தேவைப்படும், அதனால இந்த ஊருக்கு வந்திருப்பான். வந்தவன் என்ன பண்றான்னா, நேரா இந்த லேடி கிட்ட வந்துடுறான். அதாவது இந்த காமினி கிட்ட வந்துடுறான். உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் காசு வேணும், உங்க புருஷன் நல்லா வசதியா இருக்கான்ல, காசை தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்ப காசை கேட்கறான், திரும்பி பிரச்சனை வந்துடும் போல, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க காசு தரத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு சுனில் என்ன பண்ணிருப்பானா, 9 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச இடத்தை தோண்டி அங்க இருக்க எலும்பு கூடலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வேணும்ட்டே ரோட்டு பகுதியில போட்டு விட்டுக்கிட்டே இருப்பான். என்ன ரோட்டு பகுதியில எலும்பு கூடலாம் கிடைக்குதுன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிருப்பாரு. சுனில ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில போகும்போது தான் அவன் எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ரோட்ல போட்டுட்டு இருக்கான்றது தெரிய வருது. டேய் இப்படிலாம் பண்ணாதடா, நான் காசை எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த சின்ன பையனை சாவடிச்சது நீயான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான்லாம் சாவடிக்கல சார், கண்டிப்பா அந்த சுனில் தான் பண்ணிருப்பான் சார்.
சுனில நீங்க தேட ஆரம்பிச்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு சார், அதனால தான் சுனில தூக்கிட்டேன்ற மாதிரி சொல்றான். அதே சமயம் காமினி வந்து அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. காமினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் பிரச்சனைன்ற மாதிரி காமினியும் தூக்கி இருப்பான். சார் 2 பேரையும் தூக்க தான் செஞ்சேன், மத்தபடி அந்த சின்ன பையனை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப சின்ன பையனை யாரு பண்ணதுன்ற மாதிரி கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அப்பதான் காமினியும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தி குத்துலாம் வாங்கினதுக்கு அப்புறம் காமினியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான். உன் குழந்தைய சாவடிச்சது நான் தான், பின்ன காசு தராம இழுத்துக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் சாவடிச்சேன். உன் புருஷன் ஆளை வச்சு கத்தியால குத்திட்டான், இப்பயும் ஒன்னும் கெட்டு போல, காசை தந்துரு, அப்படி இல்லனா புருஷன் கிட்ட உன்னோட பாஸ்ட பத்தி எல்லாம் சொல்லுவேன், உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், காசு தரியா இல்லையான்னு மிரட்டிட்டு போயிருப்பான். அது மூலியமா தான் அவன் தான் பையனை சாவடிச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இதை சொல்லிக்கிட்டே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. சோ இவங்களும் தப்பு பண்ணிருக்காங்கல்ல, இவங்களை லாக் பண்ணி செல்லுக்குள்ள போட்டுறாரு. ஆனந்த் இருக்கார்ல, இதெல்லாம் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தா, அதாவது அவன் வாட்டி காசு கேட்கும் போதே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா, அந்த காசை நான் தந்திருப்பேன், நம்ம பையன் நம்ம கூட இருந்திருப்பான், நீ எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஒய்ஃபுக்குமே பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும், பையன் தேவையில்லாம இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இதோடைய இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.